இன்னும் ஒரு மெத்தட். சோ இன்னும் அடுத்த மெத்தட், அஞ்சாவது இன்னும் ஒரு மெத்தட் நாம சொல்லலாம். அந்த படையில இருக்க சரியான வீக்கான ஆட்களை டார்கெட் பண்ண சொல்லும். இது கேப்டனை டார்கெட் பண்ணினது. அல்லது நேரடியா அந்த பாளையத்தில் இருக்கிற வீக்கான பலவீனமான பகுதியில் இருக்கிற ஆட்களை டார்கெட் பண்ண சொல்லும். டார்கெட் பண்ண அப்படித்தான் அமலேக்கியர் டார்கெட் பண்ணினாங்க. அமலேக்கியருடைய டார்கெட் யாத்ராமத்தில் நாம வாசிக்கிறோம். அவர்கள் எகிப்தில இருந்து வெளிக்கிட்டு வரைக்குள்ள அமலேக்கு பாளையத்தினுடைய பலகீனமான பின்பக்கத்துக்குள்ள டார்கெட் பண்ணியிருந்தான அட்டாக். அதுல விழுந்துச்சு. நம்ம ஆண்டவருக்கு அது பொறுக்கல. ஆண்டவருக்கு அது சரியான, ஆண்டவருக்கு நான் உசிரோட இருக்கும் வரைக்கும் கத்திர என்ற ஜீவன் உள்ள வரைக்கும் அமலேக்க சாக்கொல்லாம விட மாட்டேன். சந்ததி சந்ததியான் ஆண்டவர் உசிரோடான் இருப்பார். ஆனா அவரே அதை நான் உசிரோட இருக்கும் வரைக்கும் விட மாட்டேன். அவங்க அதுக்காக ஒரே அடியா அழிக்கிறது இல்ல. அப்ப விட்டு விட்டு அவர் அவங்கள சாக்கொண்டு கொண்டிருந்தார். அமலேக் அல்ல. அதனால ஏன் அமலேக்கியர்ல ஆண்டவர் அப்படி ஒரு வெறுப்பு? தண்ட படையணியினுடைய வீக்கான ஆட்களை டார்கெட் பண்ணினது. The weakest soldiers, the weakest strategy point. எங்களுடைய அரண்கள்ல எது சரியான வீக்கான இடங்கள் இருக்கோ அங்க. அப்படித்தான் 1 தீமோத்தேயு 3:6 ஹெரட்டிக்ஸ் எல்லாம் அந்த மார்க்கவேதிகள் பெண்களை கூட டார்கெட் பண்ணினா, ஏன்னா அவர்கள் பலகீனமான பாண்டம். அதுல பலகீனமான பாண்டங்களை டார்கெட் பண்ணிக்கல அது ஒரு பிசாசுக்கும் அதே விதத்தில் அது செயல்படுது. அது ஏவாளையும் அது அப்படித்தான் டார்கெட் பண்ணினது. வீக்க வெசல் படைப்பிலே அப்படித்தான். அது இன்னும் பெண்ணண்டா ஆணுடைய தலைமத்துவத்துக்குள்ள இருக்க பாதுகாக்கப்பட வேண்டிய படைப்பிலே அப்படித்தான் படைச்ச. இண்டிபெண்டா நிக்க வலிக்கிறதா பிரச்சனையா போச்சு. அதாவது ஆணுக்கு கீழே இல்லாம தான் தண்டவாட்ல சொந்த கால நிப்போம் என்று வலிக்கிட்டா விஷயம் முடிஞ்சு. அயல இப்பயும் அதே மாதிரி தான். அதனால புதிய ஏற்பாட்டிலையும் பல இடங்களில் it led captive simple women. அப்படித்தான் வேதவசனம் சொல்லுது. அவர் உணர்வில்லாத பெண் பிள்ளைகளுடைய வீட்டில நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார். கர்த்தருடைய ராஜ்யம் உடைச்செறிகிறதுக்கு பேய்ப்பையும் பயன்படுத்துற முக்கியமான ஆயுதம் தாக்குதல். அது பெண் தலைமத்துவங்களை, பெண்களை தலைவர்கள் ஆக்குறது, பெண்களை டார்கெட் பண்ணி எடுக்கிறது, பெண்களை வீக்கான ஆக்கள் ஈஸி பிரே, ஈஸியா அட்டாக் பண்ணலாம் ஆக்களை. அத செய்யக்கல ஆடாம் மாதிரி இப்பயும் கணக்கு இருக்குது. அதை வாங்கி கொள்ளாம ஐயோ அது பெண்கள் நம்மள வந்து அதனால அவர்களுக்கு ஏற்ற கனம் கொடுக்கணும். அதனால பெண்கள் வந்து சபையில அவர்களும் ஒரு முக்கியமான இடத்தை எடுக்க வேண்டும். கடைசியில சாத்தான் அட்டாக் அப்படித்தான் சபைகள் இப்ப உலகத்தில் இருக்க பல சபைகள் சொல்லப்படுற எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி வச்சிருக்கு. பார்த்தா பொம்பளை போதகர், பொம்பளை டீக்கன், பொம்பளை மூப்பர், பொம்பளை அப்போஸ்தல், பொம்பளை லீடர், பொம்பளை இது பொம்பளை அது பொம்பளை, பெண் 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 பெண், ஆண்களுக்கு மேலே எல்லாம் அதிகாரம் செலுத்துற பெண். இது சாத்தானுடைய தந்திரம். அது வழங்காம கணக்க தாங்கள் பெண்களை வலுவூட்டுகிறார்கள், பெண்களுக்கு ஏற்ற மதிப்பை கொடுக்கிறோம் என்று கடைசியில சாத்தான் தந்திரத்துக்குள்ள விழுந்துகிறார்கள். சபையும் சமுதாயம் தான் அது ஏற்கனவே பிசாசினுடைய ஆட்சிக்கெல்லாம் கிடக்கு. ஆனா சபை இவ்வளவு கவனமா இதுகளை இருந்திருக்கணும். ஆனா மெத்தடிஸ்ட் சர்ச்சில், ஆங்கிலிக்கன் சர்ச்சில், எல்லா இந்த சர்ச்சுகளையும் பெண்கள், பெண் போதர்கள், பெண் மீதுகள், பெண் பைபிள் வாசிக்கிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் ரோமன் கத்தோலிக்க சிஸ்டர் பைபிள் வாசிப்பா வந்து அங்க மட்டும் குறைச்சல் இல்லை, எல்லாம் அங்கேயும் இருக்கு. அதனால அல்லது நாம சொல்ற ஃப்ரீ சர்ச் எல்லாம் பெண்டிகோஸ் அது இல்லை, இன்னும் அது கூட இனி பாஸ்டர் சிஸ்டர் என்றோட இதெல்லாம் சாத்தான தந்திரம். ஆனா பார்த்தா இப்ப என்ன சொல்றீங்க, அவன் பெண்களை அடக்க, நாங்கள் பெண்களுக்கு உரிய மரியாதையை கூட அந்த கதை பார்த்தா அப்படியே
ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறது மாதிரி தான் இருக்குது. அப்படித்தானே ஏவாளுக்கும் அது செய்தது, அப்படித்தானே இயேசுவோடையும் அது கிறிஸ்துவோடையும் கதைக்குது. அது எங்க கொட்ட விஷயம் செய்யறது காட்டினது. ஏதோ கடவுள் சொல்லிட்டாரு அப்படித்தான் செய்யணும் என்று சொல்றான், கட்டி ஆக்கலா போறது அது காட்டுது இல்லையா இருக்கு. கடவுளோட வார்த்தையால் மாத்திரம் இல்ல, கடவுளுடைய வார்த்தையாலும் பிழைப்பான். அப்ப பைபிளை கடிச்சு திண்டு கொண்டிருங்க. எப்படி கேலி கூத்து. அவர் என்னத்துக்கு கதை கதைக்கிறார், ஏன் கதைச்சார்? அப்ப எவ்வளவு இந்த வேத வசனத்துக்கு நேர் எதிராக வேலை செய்யறது. சரி, அது பவுல போசலன் அந்த காலத்து கலாச்சாரத்துக்குள்ள கவுண்டுட்டார் அவர். ஐயோ, அவர் அந்த 1ஆம் நூற்றாண்டு எபிரேய கலாச்சாரத்தினுடைய ஒரு ப்ராடக்ட். அவர் அதால உற்பத்தி ஆகிட்டார். அவர் உண்மையில எபிரேய பெண் அடிமைத்துவத்துக்கு அவர் விழுபட்டு போனார். அதெல்லாம் அவர் அப்படி அதை தக்க வைக்கிறதுக்கு அந்த காலத்துல சமாளிக்கிறதுக்கு அவர் அப்படி கதைச்சு கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கு இந்த பேய்த்தனமான கதைகள்? தேவனுடைய ஆவியால ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள் என்றா இப்ப அதற்கு நேர் எதிராக கதைக்கிறது. இப்ப கணக்கு சீச்சி, அது கொரிந்தின் சபையில அப்படி, அது ஜாழ்ப்பாண சபையில அப்படி இல்லை. இப்ப என்ன இது கலாச்சார கதையோ கதைச்சவர்? உங்களோட சபையில பெண்கள் வந்து கவனமா அடக்கொடுக்கமா பேசாம இருக்கணும். ஏன் காரணம்? நம்ம கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு, கவனம் என்றா சொன்னவர் இல்ல. 1வது படைக்கப்பட்டதான், 2வது படைக்கப்பட்டது பெண், அதனால அமைதியா இருக்கணும். படைப்பின் ஒழுங்கத்தான் மனுஷன் அங்க பரிசுத்தாவில் எழுதிட்டாரு தவிர எபிரேய யூத கொரிந்திய அல்லது 1ஆம் நூற்றாண்டு கலாச்சாரத்தை சப்போர்ட் பண்ண இல்ல. ஸ்திரீகள் சபையில் பேசலாது, ஸ்திரீகள் சலமத்துவத்தில் எடுக்க இயலாது. ஏன் சொல்றேன்டா, 1வது விழுந்தது பொம்பளை, 2வது தான் வஞ்சிக்கப்பட்டதா. அப்ப பவுல போசலுடைய அந்த ஆதாரம் ஆவியாம் 1, 2, 3 அதுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கலாச்சாரமே தொடங்க இல்லை, பண்பாடே தொடங்க அந்த காலம் அது. அவருடைய ஏன் பெண்கள் தலைமத்துவத்தில் இருக்கேறாது, ஏன் நடத்தேறாது, ஆம்பளை இருக்கிற இடத்துல ஏன் பெண்கள் அதிகாரபூர்வமாக கதைக்கேறாது, அவர்களுக்கு அது இடம் இல்லை என்பதுக்கு படைப்பின் ஒழுங்கும் படைப்பில வீழ்ச்சியையும் தான் பவுலப்போஸ்தலன் காட்டுறதை தவிர மற்றபடி ரோம கிரேக்க எபிரிய கலாச்சாரத்தை காட்ட இல்லை. ஆகையால் இந்த தமிழ் கலாச்சாரம், இந்த 21ஆம் நூற்றாண்டு கலாச்சார கதையெல்லாம் நாமல் கதைக்க இயலாது. கலாச்சார கதை அவன் கதை பைபிள் கலாச்சாரத்தை அவன் ஆதாரமா காட்டினான். இந்த கலாச்சாரம் எப்பயும் மாறும் என்ற பாவ கலாச்சாரம். நாம வேத வசனம் வானம் பூமி ஒழிஞ்சாலும் மாறாது. அவன் வானம் பூமி ஒழியாத படைப்பு ஒழுங்கத்தான் கதைச்சார். உங்கள் சபையில் ஸ்திரீகள் பேசுறது அயோக்கியமா இருக்கவே, அதனால ஸ்திரீ சட்டமூலம் இருக்க சொல்லு. வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. எங்கய்யா வேதம் அப்படி சொல்லுது? பைபிள் எங்கய்யா ஸ்திரீகள் கதைக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்குது? அப்ப பவுலப்போஸ்தலன் வேதம் அப்படித்தான் சொல்லணும். அப்ப என்ன சொன்னான்? வேதத்தை வாசிப்பார். எங்க 39 புத்தகத்துக்குள்ள, ஏன்னா அவங்க அதான் வச்சிருந்தது பைபிள். 39 புத்தகத்துல எந்த சபையில ஆசரிப்பு கூடாரமா இருந்தாலும் சரி, அல்லது சாலமோனுடைய ஆலயமா இருந்தாலும் சரி, அல்லது 1ஆம் நூற்றாண்டுல அவங்களோட ஜபாலயமா இருந்தாலும் சரி, எந்த பொம்பளை சபையில எழும்பி கதைச்சார், எந்த பொம்பளை போதவர் சபையை நடத்தினார்? ஜபாலயம் ஒரு பக்கம், சாலமோனுடைய ஆலயம் அங்கால மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆலயங்கள் ஆசரிப்பு வேலைகள் சபை நடத்துற வேலையில யாரு பொறுப்பு? ஆண்கள். அதனால உங்கள் சபைகளில் பெண்கள் பேசாமல் இருக்க கடவர்கள், இதுகள் எல்லாம் அவர்களுக்கு அடுத்த விஷயம் இல்ல. ஏன்னா வேதம் அப்படித்தான். அவர் ஒட்டுமொத்த வேதத்தையும் வேதம் என்று கதைச்சா நீ ஒரு வசனத்தை காட்ட. வேதம் முழுக்க எங்க ஒரு பொம்பளைய ஆலய பணிக்காக கடவுள் தெரிஞ்செடுத்தது ஒன்றிலையும் இல்லை. அப்ப நீ இந்த ஆலய பணிக்கா பொம்பளையை கொண்டு வருவ? சரி, நாங்கள் ஆலய பணி அல்ல, நாங்கள் இப்ப சமுதாய பணியில நாங்கள் பெண்களை எடுக்க. யோ, எங்க இஸ்ரவேலினுடைய சமுதாய பணியில சமுதாயத்தை ஆளுறதுக்கு பொம்பளைய கடவுள் தெரிவு செய்ய சொல்லி இருக்கிற? உபாமம் 17ஆம் அதிகாரம், உங்களுடைய 10க்கு 100க்கு 50க்கு 100க்கு 1000 தலைவர்கள் எங்க பொம்பளை இருக்குது? அதுல என்னட்டு அவர்கள் நாட்டை ஆள்றதுக்கு சமுதாயத்தை ஆள்றதுக்கு அவர்கள் வரலாம்.
அல்ல கத்தர் ஆட்சி அண்டா தலைமத்துவம் அண்டா அது ஆணுக்குரியது என்று முடிவு பண்ணினால அதுக்குள்ள பெண் வரத்தல. ஆனா பிசாசு அங்கதான் கை வச்சு அதை வேலை நாசுக்கா கவனமா பெண் விடுதலை ஒரு பக்கம் அந்த வேதம் தெரியாத பேய்த்தனமாக பிசாசினாரையும் பாவத்தாரை நிறைஞ்சிருக்கிற ஆம்பளைகள் மனசி மேல அடிக்கிறதையும் வன்முறைகள் காட்டுறதுகளையும் அந்த பக்கம் பாவத்தை அது கூட்டிக் கொண்டு படம் காட்டுறது பாத்தியா பெண்களை அடக்குறாங்களே எல்லாரும் அதையும் செய்யறவங்க தான் தான் கொல்லையும் அழிக்கவும் அந்த வேலையும் செய்து கொண்டு அதை அப்படியே காட்டி மற்ற பக்கம் திருப்பு. அப்ப இதுல இருந்து விடுதலை கொண்டு வேணும் பெண்களுக்கு. அயல பெண்களை நாம சமனா மதிச்சாத்த நாங்கள் அப்ப அவர்களை இந்த மாதிரியான அடக்குமுறையிலிருந்து விடுதலையாக்க முடியும். தானே பாவத்துக்கு வழிகள் செய்து போட்டு அந்த பாவத்திலிருந்து இன்னொரு பாவத்தை பிறப்பிக்குது. நல்ல கதை தான். ஆனா கடவுளுக்கு ரெண்டும் பிரச்சனை. ஆனதான் அதையும் நிப்பாட்டு அதை நிப்பாட்டு அதுக்குள்ள இருந்து இது வரக்கூடாது கடைசி வரைக்கும். அதனால வீக் சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணார். பெண்கள் பொதுவாக இந்த விடயங்கள் பெண்கள் வீக் என்ற பைபிள் சொல்ல என்ன வீக்? மென்டலி, பிசிக்கலி, இமோஷனலி எல்லாத்துலயும் வீக் தான். அதனால மென்டலி வீக், அடுத்தது இமோஷனலி வீக், அடுத்தது பிசிக்கலி வீக். மூன்று பிரச்சனை. அப்புறம் என்னத்துக்கு இத பிசிக்கலாக அது இமோஷனலா வேலை செய்யுது. நல்லா இமோஷனல் உணர்ச்சிகள்ல. அதனால உணர்ச்சிகள்ல அறிவா அறிவா அட்டாக் பண்றது அது உணர்ச்சியை அட்டாக் பண்ணிட்டு நம்ம அறிவெல்லாம் மழுங்கி போகும். சரியா நமக்கு அழுக, நமக்கு கண்ணீர், நமக்கு உணர்ச்சி வசத்துல கொண்டு வந்து ஏதோ அந்த உண்மையான ஜதார்த்தம் ஒண்ணுக்கு வராது. மற்றபடி உணர்ச்சிகளால அங்க எல்லாம் அவ அழுகப்ப சரியான கவலையா யோ அவள் ஏன் அழுகிறாள், அது அழ வேண்டிய நிலையா, இப்ப ஏன் அழுகிறேன் நீ என்றது ஒரு பகுத்தறிவோட அறிவுரை ஜோசி கதைக்காம அது இமோஷன் ஆயிட்டா நாங்கள் கொஞ்சம் அதுக்கு விட்டு தான் கொடுக்கணும். ஏன் இமோஷனான விட்டு கொடுக்கணும்ன்றது எங்க பைபிள் சொல்லுது. இமோஷனான அடக்கணும் தான் பைபிள் சொல்லுது. இமோஷன் அறிவுக்கு அடங்கல என்று அங்க பேய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. பேய் வேலை செய்யுது. அதனால இமோஷன் கூட வருகிறது மேல. அக்கா இமோஷன் வரக்கூடாது நாங்கள் சொல்லல. எங்களுடைய உணர்ச்சி அறிவுபூர்வமா இருக்கும். எங்களுடைய உணர்ச்சிக்கேற்ற அறிவு வரக்கூடாது. அதை நாம எல்லாம் முதல் படிச்ச நாங்க அந்த முதல் இது அறிவை அட்டாக் பண்ணி பிறகு உணர்ச்சியை அட்டாக் பண்ணி கடைசியில முடிவுக்கு வர போகுது. ஆனா அது தாக்கமப்படி அறிவுக்கு போகாம நேரடியா உணர்ச்சிக்கல. ஆதாமுக்கு மென்டலி ஹி இஸ் ஃபிட். அதனால அவன்கிட்ட போன பிரச்சனை. அப்ப இங்கால போய் கதைக்கக்கூடிய ஆக்களோட கதைச்சு அதை சரிப்படுத்தி போகணும். அதோடைய ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சு வடிவா. இப்ப பாருங்க சேர்ச்சுகள்ல கூட எங்க ஆண்களை நாம பார்க்கிறோம். நம்மளெல்லாம் குடும்பங்களா நாம இருக்கிறோம். மற்ற இடங்கள்ல பெண்களுக்குள்ள 3 பெண்கள் இருக்கிறது. 3 தான் அங்க அந்த 3 விரல் விட்டு தான் எல்லாம் கத்திற்காக நிக்கிற ஒரு சில பேர் இல்ல. அது கரிஸ்மெட்டிக்கா எடுத்தாலும் சரி, நாமல் இருந்து வந்த எங்க மற்ற இங்கால ரோமன் கத்தோலிக்கத்துல பூசை பார்க்கிறா ஆம்பளை எல்லாரும் வெளியில, பொம்பளை எல்லாம் அங்க நிறைஞ்சு உள்ளுக்கு. இஞ்சால ஒரு வாகனம், இஞ்சால ஒரு வாகனம், அதுகளை எல்லாம் பார்த்துக்கொண்டு எல்லாம் நிக்கிறான் ஆம்பளைகள். எங்க உடன்படிக்கையின் தலைமத்துவத்தை கத்தரோட சரியா வச்சிருக்குது பே. அது பெண்களை தண்ட கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்து அவர்களை அப்படியே தேவபக்தி உள்ளாக்களா, சமயவாதிகளா, குடும்பத்துல சமயத்தை கொண்டு ஒரு ஆக்கள் மாதிரி காட்டி வச்சு அதான் வீக்கஸ்ட், அதனுடைய அட்டாக்கிங் பாயிண்ட். அவர்களும் பலவீனமான ஆட்கள். அவர்களுக்கு ஏதோ ஒன்று காட்டுனா சரி, அவர்கள் இயேசு, பைபிள், ஐயோ கடவுள். அப்ப குடும்பம் மிச்ச பொறுப்பு நாம கதைச்ச புருஷன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதோட அறிவும் இல்லை. அதோடு அறிவும் இல்லை. கடைசியில இந்த சபையில மெஜாரிட்டியா இருந்தா பண்ண அப்ப வாசிங்க கொண்டா பொம்பளையில வாசிக்கும். வேற யாரு வாசிக்கிறது? இந்த ஆம்பளை இருக்கிறது எல்லாம் தலையை கவர்ந்து கொண்டு இருக்கும், ஒன்றும் உற்சாகமும் இல்லை. அப்ப பார்த்தா கத்தர் பெண்களையும் எழுப்புகிறார் என்று மற்ற பக்கம் தொடங்கின. அப்ப பேயுடைய அந்த பிசாசனுடைய தந்திரத்தை கவனே உடன்படிக்கை தரமத்துவத்தை எல்லாம் அப்படியே ஆண்மேற்றவர்கள் ஆக்கி போட்டு
தலைமத்துவத்தில் வரக்கூடாத ஆக்கள் எல்லாரையும் அப்படியே தலைமத்துவத்துக்கு எழுப்புது. லெட் கேப்டிவ் சிம்பிள் விமென். எல்லா பெண்களும் இல்ல, உணர்வில்லாத பெண்களை தான் அப்படி அவர் தாங்களே ஏதோ கெத்தருக்கு ஆச்சு. அதனால இது இது நாம சரியான கவனமா இருக்கணும். அதனால இந்த ஜெகோவா விட்னஸ்னுடைய விஷயங்கள் நீங்கள் கண்டிருப்பீங்களோ தெரியாது. அவங்களும் ஒவ்வொரு ரொட்டேஷனில ஒவ்வொரு சந்தியில ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு முன்னால ஒரு பேனரும் போட்டுட்டு நிப்பாங்க. நிப்பாங்கள் இல்ல, நிக்கிற ஆக்கள் எல்லாம் பொம்பளை தான். ஒரு ஆம்பளை நிற்கிறது நான் காணையில, 2 பொம்பளை மாதிரி நிற்கிறான். ஒன்று கச்சேரிக்கு முன்னால அந்த வாசலுக்கு கொஞ்சம் பக்கத்துல அவ ஒரு கதை அண்ணே வாங்க போங்க நாமல் சுவிசேஷம் சொல்ல கதை போகும்போது புத்தகத்தை அமைச்சோன்னு டீசெண்டா அதுல சில இதோட மாதிரி பேனர்லாம் கூட டீசெண்டா அனுப்பினோம். யாரும் வந்து கேட்டா மட்டும் அதை எடுத்து கொடுக்குறாரு. விடுறது பெண்களை தான். அல்லது இங்கால இது என்ன பின்னுக்கு இருக்கு இந்த பக்கத்துல அது கச்சேரி, இது பிரதேசத்துல அங்க வாசலுக்கு பக்கத்துல என்னடா, அல்லது பாக்குக்கு முன்னால மக்கள் வாழ்ற இடங்களுக்கு அங்கேயும் அவங்களும் அந்த பெண்களை தான் பயன்படுத்துறாங்க. உண்மையில பிசாசு அப்ப இருந்து பயன்படுத்தின பொம்பளையை தானே. அதனால ஆண்களும் லேசில அவங்கள இவளும் டீசெண்டா தானே நிக்கிறேன். அப்ப ஏதோ விஷயமான ஆக்கள் இருக்கு. அப்ப அதுல இது உங்களுக்கு பைபிள் புரிகிறதா, அது தெரியுதா, அல்லது கடவுள் சீக்கிரம் பெறுகிறார் என்று கொடுத்தா காவல் கோபுரம் அதுவும் போகுது. அதனால நாம நினைச்சிடக்கூடாது சபைக்குள்ள மட்டும்தான் வேலை செய்கிறான். சபைக்குள்ள இருந்து வெளியிலே மாக்கள் அனுப்புறான் பொம்பளைகளை தான். அதனால சரியான கவனமா நாம இருக்கணும். பெண்கள் தங்களோட பிள்ளைகளை வளர்த்து ஒழுங்கா நிப்பாட்டினா காணும். ஏன்னா அது பெரிய வேலை இருக்குது. அதை செய்து அவங்கள ஒரு தேவைக்கான பூமி ஆளறையாக்கெல்லாம் நிப்பாட்டி காட்டு. அதை விட்டு போட்டு நீ போய் 2 வருஷம் 2 மணித்தெல்லாம் வெளியில நிற்கிறது பொம்பளை கடவுள் கூப்பிடவுமே இல்லை. அந்த ஆலய பணிகள் அவர்களுக்குரிய வேலை இல்லை. அரச பணியும் அவர்களுக்குரியதல்ல, ஆளுற பணிகள். அதோட வீக்கான ஏரியாவில் கால் மார்க்ஸும் அந்த வீக்கான ஏரியாவை தான் செலக்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஏரியாவை தான் அட்டாக் பண்ணது. அதான் பவுல அப்போஸ்தலன் தேவனுடைய மனுஷன் திருப்பி வேதம் சொல்லுது, பெண்கள் அவர்கள் ஆளப்படட்டும், அவர்கள் அடங்கி இருப்பார்களாக. வேண்டாம் வேண்டாம். 6வது ஒரு மெதட் நாம சொல்லலாம். இந்த மெதடுகள் எல்லாம் காட்டினாலும் அது சில வேளையில சரி வராது. அதனால அது சீக்ரெட் ஆம்புஷ், அதாவது ரகசிய மறைந்திருந்து தாக்குதல், சீக்ரெட் ஆம்புஷ். அது ஜோஷுவோட ஸ்ட்ராட்டஜி. ஜோஷுவா 8:4 அல்லது அது பெஞ்சமினோட சண்டை பிடிக்க போற ஏனைய கோத்திரங்களுடைய யுத்த தந்திரம். நியாயாதிபதிகள் 20:29 பதிவிருக்கிறது. பின்னால எதிரிக்கு முன்னால கொஞ்சம் பேர் அனுப்புறது, எதிரியோட சண்டை பிடிக்கிற மாதிரி. அப்படி எதிரி சண்டை பிடிச்சு இவங்க சண்டை பிடிக்கல, அவளை இழுத்துக்கொண்டு ஓடும், ஏதோ பின்வாங்குற மாதிரி புறமுது காட்டி ஓடுற மாதிரி ஓட வச்சு எதிரி இவளை ஏதோ தாங்கள் துரத்தி அடிக்கிறோம் என்ற மாதிரி ஓடிக்கொண்டு போய்கிற இவங்க பின்னால இருந்து ஃபுல்லா அட்டாக் பண்ணி போட்டு நெருப்பு கொளுத்தி விடுறது. இதைத்தான் நாங்கள் சொல்ல சீக்ரெட் ஆம்புஷ், மறைந்திருந்து பதிவிருந்து தாக்குதல் செய்தல். பின்பக்கம் தான் பின்னால்தான் அடிக்குது. இது முன்னால அடிக்க இல்ல, பின்னால அடிக்குது. சாத்தாண்ட சந்திரம் பின்னால அடிக்கிறதும் விளையாட்டு இப்படி எல்லாமே இருக்கு. முன்னால நமக்கு ஏதோ நாம வேற இதோட போர் செய்து கொண்டிருக்கிற மாதிரி செய்து கொண்டு எங்களை வச்சுக்கொண்டு பின்னால பதிவிருந்து எங்களை அட்டாக் பண்ண தொடங்குறது. இதெல்லாம் யுத்த தந்திரம். அதுக்குதான் நாம யுத்தங்களோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த இடத்துல கான்டெக்ட்ல கதை வருது.
அதனால எங்களை எல்லாம் கடவுளுடைய கிறிஸ்தவர்களை கெட்ட வேலையிலையும் கத்தரோட இருக்கிற எல்லா அந்த டியூட்டிகளையும் 10 கற்பனைகளையும் நாம சரியான கவனமா இருந்து பிஸியா இருந்து அதுகளை செய்ய வச்சு கொண்டு இருக்கேக்கல்ல மறைஞ்சிருந்து பின்பக்கம் இருந்தவங்க எப்படி தாக்கும்? நான் கத்தத்தை எல்லாம் ஒழுங்கா செய்கிறேன் தானே பாத்தியா என்ன நமக்குள்ளே நம்மள நினைக்கிற ஒரு பெருமை நமக்குள்ள ஏதோ நாம எல்லாம் பெர்ஃபெக்டா செய்கிற மாதிரி எங்களை ஒரு பெருமிதம் அடைய வைக்கிறது, எங்களையே ஒரு புழுகுறதுக்கு வைக்கிறது. மெரிட் அண்ட் ப்ரைட். வேதம் சொல்றது நாம பாவம் செய்யாம ஒரு நாளும் இல்லை என்று. எப்பயுமே நாம பாவம் செய்கிறோம். ஏதோ ஒரு நாள் ஒரு பாவம் செய்யாம நாம இல்லாம போகிற கட்டாயம் ஒரு வாழ். ஆனா நாம தேவனுடைய கற்பனைகளை சரியான கவனமாக செய்ய வலிக்கிட்டேக்க எங்களுக்குள்ளேயே பின்னால இருந்து ஒரு புழுகும் ஒரு பெருமையும் எங்களுக்கு வர வலிக்கிறது. யாரு அதை அட்டாக் செய்கிறது? இந்த பேய் தான், பிசாஸ். பவுல் அப்போஸ்தலருக்கு அப்படிதான் முதுகுல அது கொடுத்துச்சது குத்து. ஏன்? நான் பெருமை கொள்ளாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தாண்ட தூதனா இருக்கேன். 3ஆம் வானம் வரைக்கும் ஏறினான். எனக்குள்ளே அது நிக்கல ஒரு விதமான ஒரு பெருமை. நான் பெருமைப்பட்டுடாதபடிக்கு கர்த்தர் எனக்கு அந்த அட்டாக்க வச்சார். ஆண்டரே அதை எடுத்து போடும் எந்த கிருபை போதும். அது சில நேரம் அப்படித்தான் இருக்கிறது. நல்லம் போற எதிரி இருக்கிறான்னு தெரிகிறது எப்பயுமே நல்லம் என்ன கவனமா இருப்ப. அதனால இருக்கட்டும்டா எடுக்க மாட்டேன் கடைசி வரைக்கும். இல்லாட்டி நீ பெருமை பிடிச்சிடும். பின்பக்க அடி, சாணல் அடி. பேதுரு பவுலுக்கு பேதுரு அடியாக இது இந்த சாத்தாண்ட தூதன் என்ன குற்ற சாத்தாண்ட தூதன். 2 Corinthians 12:7 அல்ல நாம தேவனுடைய வசனத்துல எல்லாம் கேட்டு அதுல வளரணும், அதுல நடக்கணும், கெட்ட வார்த்தையெல்லாம் நாம வாசிக்கணும், அதுல கவனமா இருக்கணும் என்றெல்லாம் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிற சடாரண்டு உலக கவலைகளும் வீட்டு பிசியும் எல்லாம் சரியான நம்மள அதுக்காக நம்மள சாக் பண்ணிடுறது. அப்படியே நம்மள சாக் நம்மள இருக்கிரும். அதுக்குல இது என்ன மறைஞ்சிருந்து தாக்குறது. நாம நினைப்போம் என்ன செய்கிறது, அது குடும்ப வேலைகள் தானே. ஆனது என்ன 6 நாளும் உண்டதான். அதுக்காக என்ன மறந்து நீ வேலை செய்யலாது? 6 நாளில என்னோட கதைக்கோணும், நான் உன்னோட கதைக்கோணும். என்னோட நீ வடக்கைக்கு போய்க்கு முன்னுக்கு நாள் தொடங்கிக்கலாம் கதைக்கணும், நாள் முடியக்கலாம் கதைக்கணும். அதன் அதுகளை மட்டும் போன அவ்வளவு பிஸி. சாத்தாண்ட தந்திரத்துல சிக்கி போன. ஆனா நீ சொல்ற குடும்ப கடமையில் நிறைவேற்றத்தானே வேணும். நான் நிறைவேற்ற வேண்டாம்டா சொன்ன. எந்த டைம் எங்க அந்த நாளுக்கு தான் கேள்வி. சாத்தாண்ட தந்திரம் அது. இதான் அது பின்பக்கம் தாக்குறது. நம்மள கடமை 5ஆம் கற்பனை, அதுல பிஸியா இருக்கிறோம். ஆனா 1ஆம் கற்பனை 2ஆம் கற்பனை விடப்பட்டு போச்சு. கத்தரையும் கத்தருக்குரிய நேரங்களும் குடுபடையது. 6 அதுதான் ஒரு நாள் நாம கத்திர நாள்ல இருந்து நாம அவரை குறிச்சும் இந்த பாடங்களை குறிச்சும் படிக்கிற மாதிரி நேரம் கொடுக்க கேள்வி அவர் நம்மகிட்ட. ஆனா நாம கவனிச்ச நமக்கு தெரியும். முந்தி நாங்கள் பைபிள் ஸ்டடி அதுகள் எல்லாத்தையும் நாம ஒரேடியா அன்றைக்கே முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நாம ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினாலும் அதை கேட்கறதுல பிரச்சனை வந்தது. பல பேர் கேட்க இல்லை. நான் கடைசியில புருஷன் மேல நீங்கள் கொப்பியில அதை கேட்டு எழுதுங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் வந்தேன். சாத்தாண்ட தந்திரம் விளங்குகிறது எனக்கு. ஏண்டா சத்தியத்தை அறிய விடுவது இல்லை. அது தூரம் அல்லது இந்த மாதிரி பிரச்சனைகளால அது கோப்பி அடிக்கப்பாது. அதனால சரி கத்ததுனால தானே ஒரு நேரம் இந்த முறுமுறுக்கு இயலாது, விசனம் அடையலாது. இரவு 12 மணி இருந்து இரவு 12 மணி வரைக்கும் கத்தத நாள் ஒரு நேரம் இந்த கதை கேளாது. அல்லவா இல்ல சாப்பிடு, நீ ரெஸ்ட் எடு, எல்லாம் படிப்போம். சாத்தாண்ட தந்திரத்துக்கு எதிரான அவனுடைய தந்திரங்கள் நாங்கள் அறியாதவைகள் அல்லவே. அதெல்லாம் அப்படி செய்த நாங்கள் அதுல அவனும் அல்ல. இப்ப நாம வேதவசனங்களை கேட்டுட்டு இங்க இருந்து போனாலும் போதர் இந்த முறை பிரசங்கம் வர இல்லை எங்களுக்கு என்ன கேட்கிற விசுவாசிகள் இருக்கிறோம். ஏன்னா அவள் எடுத்துக்கொண்டு போன நோட்டை விட சில விளையாட மிஸ் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு கவனமா இருக்கா. அதை கேட்டா நல்ல கேட்டும் வேண்ட ஆக்களும் இருக்குது. அப்ப அனுப்பினா கேட்காம போனதும் இருக்குது, அனுப்பாட்டி கேட்டு அனுப்பி அதை
எனக்கே ரிமைண்ட் பண்ணி கேட்டு வேண்டிய ஆக்களும் இருக்கு. அதுல பிசாசின் தந்திரங்களை கவனிச்சுக்கொள்ளுங்க. அது சீக்ரெட் ஆம்புஷ், அது பின்பக்க தாக்குதல். இதுகள் எல்லாம் நமக்கு நம்மளுடைய குடும்பத்தில் பல சத்தியங்கள் விடுபட்டு போச்சு. பல சத்தியங்கள் நமக்கு அப்ப நம்ம கிளிநொச்சியில குடும்ப ஜபம், இந்த குடும்ப ஜபங்கள், வேத படிப்பு நான் ரெக்கார்ட் பண்ணி அது எத்தனை புத்தகம் அப்படியே விடுபட்டு இருக்க வேணும், எத்தனை சத்தியங்கள் இல்லாம போயிருக்க வேணும். இப்பயும் நாம சரியான கவனம். நாம இந்த பிரசங்கங்கள் சிலர்கள் மார்னிங் ஈவினிங் நாம வராட்டி அல்லது நம்ம பைபிள் ஸ்டடி டைம்ல இல்லையன்னு சொன்னா தயவு செய்து நேரம் இன்னைக்கு கத்திர நாள் அது கேட்டு இருக்கணும். கேட்டிருந்தாலாவது 10 சத்தியத்தை 2-3 சத்தியமாக மண்டைக்குள்ள இருக்கு, மிச்சம் எழுதி வச்சிருப்போம். நாமெல்லாம் அதை தவற விட்ட அதனால 6 நாளுக்குள்ள எப்படியாவது அதை கேட்டு நோட்ஸ் எடுக்க பாடுறோம். இல்லாட்டி சாத்தாண்ட தந்திரத்துக்குள்ள நாம விழுகிறோம். சத்தியத்தை அறியாதால சங்கரமாகும். விளங்குதோ? அதுல சாத்தான் என்ன எதிர்க்கலன்னு நினைச்சாங்க. அது நமக்கு பின்னால இந்த உலகத்துக்குரிய கவலைகளை நெருக்கி எங்காக திங்கக்கிழமை தொடங்கினா அப்பா போய்கொண்டு அதான ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்க வேண்டாம். நாங்கள் கத்தர் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை வரியா கேட்டு இருந்து அந்த அனல்ல ஓடு பிறகு காலமால செவிச்சு போட்டு உனக்கு வேற ஏதாவது ஒரு டைம்ல பரவாயில்ல, அட்லீஸ்ட் குடும்ப செபங்களையும் செய்து பைபிளையும் பார்த்து கொண்டு போ. கட்டாயம் பிரசங்கம் கேட்கணும் அவசியம் இல்லை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வெராட்டி அது மிஸ் பண்ணது நாம. அதனால நாம அதை கேட்டே ஆகணும். அதை கேட்டா தான் கண்டினியூலா சபையில வளர்ச்சி அது ஏகமா வளருமே தான். இல்லாட்டி ஒரு குரூப் அப்படியே வளர்ந்து கொண்டு போகும், மற்ற குரூப் அப்படியே இருந்து கொண்டு. அப்ப அது சபையை நடத்துறது எல்லாம் கடைசியில் இது சாத்தாண்ட தந்திரம். அதனால சரியான கவனமா இருக்கும். மத்தேயு 13:22 தேவனுடைய வசனங்களை கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கும். ஆனா உலக கவலைகள் இருக்குது, உலக குடும்ப சுமைகள், குடும்ப பேரங்கள், வேலைப்பழுக்கள் கூடுது. அதனால கடவுளுடைய வசனத்தை நெருக்கி போட தொடங்கி கவனம். நான் சொல்றேன் படுக்கையாவது அதை போட்டுக்கொண்டு படுத்து அரைவாசி கேட்டு காவாசி கேட்டோம். பிறகு அடுத்த நாள் எழுப்பி ஓ பண்ணிட்டு அடுத்த நாள் திருப்பி கேட்க வேண்டிய. ஏன்னா நாங்கள் அப்படி எத்தனை பேருடைய பிரசங்கத்தை நான் கேட்கிறேன். ஏன்னா நாங்கள் வாசிக்கிற புத்தகம் மட்டும் நாங்கள் பல பேர் அப்படி கேட்டு நான் படுவேன். சில பிரசங்கிச்சே நானே கேட்டுக்கொண்டு படுக்கிறதும் இருக்கு. அது பிரசங்கிச்ச அங்க என்ன மிஸ் பண்ணிட்டேன், என்ன படைச்சிட்டோம் இல்ல, அதுல ஒரு மாதிரி ஒரு ஆள் பார்த்தது, அப்ப அதை திருப்பி கேட்கணும். ஐயா அடுத்தது என்ன செய்யும், இப்படி பல விஷயங்கள். ஏன்னா கேட்டவே பிரசங்கிச்சதே திருப்பி கேட்க நமக்கே சில வழியில கத்திர வசனம் எவ்வளவு இதா இருக்குது இல்ல, நமக்கே இது கொஞ்சம் நான் இன்னும் அழுத்தி சொல்லி இருக்கணும். ஐயோ இல்ல இது கொஞ்சம் இந்த கோட்டேஷன் பிழைச்சு போச்சு, அடுத்த முறை இந்தியா வரைகளை சரிப்படுத்துவோம். இப்படி பல விஷயங்களுக்காக நாங்களே கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, எனக்கு வேற மெசேஜ்கள் வேற சேமன்கள் அவர்கள் அனுப்பியிருக்கிற அதுல முக்கியமா செலக்ட் பண்ணி கேட்கிறோம். நாங்களே தேவனுடைய சபை மற்ற இடங்களையும் ஒழுங்கா போதும், இல்லாட்டி அவர்களுக்கு நாமளும் ஏதாவது ஹெல்ப் பண்ண வேணுமோன்றதுக்கு. அதுல பல நாமளும் குடும்பம் நடத்துறோம் தான், நாங்களும் குடும்பம் நடத்தாமல் இல்ல, நாமளும் உழைப்பும் எல்லாம் பிள்ளை வளர்ப்பும் எல்லாம் செய்யறோம். அதனால எல்லாருக்கும் உள்ள அதே பாடுதான். எலியாவும் நம்ம போல பாடுள்ள அதே மனுஷன் தான். அதனால எலியா ஏதோ செபிச்சா அக்கினி இறங்குது, நாம செபிச்சா அதே பாடுதான். கத்தருக்கும் கத்தற்ற சித்தத்துக்கு மட்டும் நாம ஒப்பு கொடுத்தாக்கா உலக கவலைகள், உலக குடும்ப கவலைகள் நம்மளை நெருக்கி விட்டு கடவுளுடைய வார்த்தைய அதை அட்டாக் பண்ண விட்டுடக்கூடாது. சாத்தாண்ட தந்திரம், சாத்தாண்ட தந்திரம். அதனால ஒரு பக்கம் பெருமை, கர்வம், ஒரு பெருமிதம், கடவுளை கட்டில நாங்கள் நிறைவேற்றுவோம். இப்ப நாமளெல்லாம் ஓகே, அது பின்பக்கம் இருந்து நம்மளுக்கு அட்டாக் பண்ணி கொண்டிருக்கு பெருமை என்ற அந்த அட்டாக்கால. ஏழாவது இன்னொரு மெத்தட், இதுகள் எல்லாம் போச்சுதோ, இதுகள் எல்லாம் அதுக்கு செய்தும் சரி வரையில அல்லது வையுங்க. கடைசியில அது சம்பல்லாத்து தொபியா மாதிரி கச்சற்ற அந்த கொடியின் கீழே நாங்களும் சண்டைகிறோம் அவங்களோடு என்று கடைசியில தாங்களும் சேர்ச்சுக்காரண்ட மாதிரியே எங்களோட சேர்ந்து எங்களை கவுக்கிறதுக்கு இருக்கு. இதான் அடுத்த அட்டாக் அதனுடைய. அது எப்படி சொல்லும், கர்த்தருடைய கொடியின் கீழ் தானும் சமர் செய்ய வரும், கர்த்தருடைய கொடியின் கீழ் தானும் போரிட வரும்.
fight under Lord's banner. Fights under Lord's banner. கர்த்தருடைய கொடியின் கீழ் தானும் போர் செய்ய. கொடியன் நாம் சொல்ற உண்மையில நாம ஸ்போர்ட்ஸ் மீட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. ஸ்போர்ட்ஸ் மீட்ல எல்லாம் நாம பிரைஸ் எடுக்க போயிட்டு என்ன போறோம் நாம பாலேந்திரா மெரியம் என்னோட கிருகிறன்னு நாம போறோம் நாமள. அப்ப நம்மட ஹவுஸ் கொடியை தூக்கி பிடிச்சு கொண்டு வர நிறைய அந்த லீடர் அல்ல ஜோன்சன் இவர் என்னோட ஜோன்சனுக்கான கொடியும் ஒரு நாள் பிடிச்சு கொண்டு போய் நாம போய் எஸ் சார் தெரிஞ்சு அந்த கொடிக்கு கீழதான் நம்மட வெற்றிகள். உண்மையில இதெல்லாம் போர்ல நடந்த விஷயங்களை தான் இங்க போரிட்டு கொண்டிருக்கிறோம். அதை விளையாட்டாக போரிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பேனர் காட்டுறது, பேனர் போடுற கொடி எந்த கொடிக்குள்ள சண்டை இடுறோம், எந்த கொடி இப்ப வெண்டது அல்லது மெச்சுகள்ல நாம எடுக்கல அவங்க சென்யோஸ் கொடியை தூக்கி கொண்டு ஓடுவினோம் அல்லது பேட்ரிக்ஸ் கொடியை அல்லது இந்த அந்த பேனர் அந்த கொடிக்குள்ள நாங்கள் அடையாளம் காணப்படுறோம். அதான் வெற்றியோ தோல்வியோன்றது. அதாவது அந்த கொடியை போட்டுக்கொண்டு அல்லது நமக்கு சவுல் தான் வெண்ட உடனே போய் தனக்கண்டு ஜெயஸ்தம்பங்கள் நாட்டினான். ஜெயஸ்தம்பம் என்ன? வெற்றி கொடி நாட்டினான். தான் கொடியேற்றினான். அது தன்ன வெற்றி, தனக்கலான வெற்றி என்று. அதுல கத்தட்ட கொடி என்று இருக்குது. அதன் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே அல்ல உன்னத பாட்டு. கொடிகள் பறக்கும் படையை போன்றவள், கொடிகள் பறக்கும் படையை போன்றவள். அவையில ஆமி என்றாலே எப்பயும் பழைய நீங்கள் வாஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அது முன்னுக்கு அந்த கொடி போய் கொண்டிருக்கும், பின்னுக்கு தான் அந்த ஆமி சோல்ஜர்ஸ் போய் கொண்டிருக்கிறார். இப்ப என்ன நடக்குது? எஸ்ரா 4:2, நெகேமியா 6:2. எஸ்ரா 4:2, நெகேமியா 6:2. அப்ப இந்த வசனங்கள்ல அலங்கம் கட்டப்படுது, அலங்கம் கட்டக்கூடாது, அப்படி இப்படி என்றெல்லாம் பெரும் பிரச்சனை. அலங்கம் கட்டேராது, அதுக்கு பெரிய இதை எடுப்போம் அதை எடுப்போம் எல்லாம் பிரச்சனை எடுத்தாங்க. அது சரிப்பட்டு வரையிலே என்ற உடனே நாங்களும் சேர்ந்து உங்களோட கட்டோம், நீங்கள் வர்றதுக்கு எல்லாம் போன அப்புறம் நாங்களும் கத்தரையும் நாங்களும் தெய்வமா கொண்டு சேவிச்சுனாங்க, அவருக்கும் பலி செலுத்தினாங்க. அதனால நாங்களும் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எங்களுக்கு முடிவு இருக்கு, நாங்களும் சேர்ந்து வருவோம். என்ன விருப்பத்திலே ஆலயம் கட்ட வந்த நீ தன்மா? நாங்கள் ஆலயம் கட்ட கூடாது, அதுக்கு நீ முயற்சிகள் எடுக்க, அது சரி வரையில. அப்ப நீ சேர்ந்து வந்து எங்களோட கட்டி எங்களோட உரிமை கோர்ற மாதிரி கோரி கடைசியில கத்தற்ற அந்த ஆலயத்தை நாசம் மறுக்கத்தான் இப்படி வாரிய பிசாசும் அந்த டெக்னிக்ஸ் அந்த தந்திரத்தை பயன்படுத்துது. அது சரியான பயங்கரமான தந்திரம். நாங்களும் பைபிள் எப்படி இருக்குது? இப்ப என்ன கதைக்கிறது? படு பயங்கரமான எதிரியாது. நீங்க மட்டும் நாங்களும் அப்ப இருந்து பைபிள் எல்லாம் வாசிக்கிறோம், எங்களுக்கு பைபிள் தெரியாது. ஐயோ நாங்களும் நாங்களும் எங்களுக்கும் கிறிஸ்தவம், எங்களுக்கு என்ன கிறிஸ்தவ நாகரிகம் தெரியாதோ எங்களுக்கு? நீங்க எப்ப வந்தீங்க? நாங்கள் அப்ப இருந்த எங்க பிதாக்கள் அப்ப நாங்கள் அங்க எங்க ஆபேல்ல இருந்து வந்து கொண்டிருக்கிறோம்டாப்பா எங்கட வித்து. நீங்கள் அந்த ஒரே விசுவாசம் எங்களை மேரிகள் இருப்பீங்க. ஆனா நீங்கள் என்ன பல விதமான ஆராதனை ஒழுங்கு இல்ல, கத்த சொன்ன மாதிரி இல்ல. கத்த நாள் நீங்கள் உங்களோட ஸ்போர்ட்ஸும் உங்களோட விளையாட்டெல்லாம் வச்சு கொண்டு இருக்கிறீர்கள். 4 நாள் இல்ல. 3ஆம் கற்பனை நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் அங்க ஊழியம் நடந்து கொண்டு இருக்குது. அடுத்தது 1ஆம் கற்பனை அப்பப்ப சேர்ச்சுக்களையும் நீங்கள் எல்லாம் விக்கிரகங்களையும் வச்சு வணங்காட்டி பரமாவது கீறி வச்சு கொண்டு கிடக்கிறீர்கள், கொஞ்சம் வணங்கி கொண்டு கிடக்குது. ஆனா கேட்டா நாங்களும் கத்தட்ட கொடிக்கலாம் வேலை செய்கிறோம் என்றீர்கள். இதற்கு பேர் பிசாசும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிப்பானே. தரிச்சிருக்கிறான் தானும் பைபிள்காரன் என்ற மாதிரி எல்லாரையும். நாங்கள் 1800ஆம் ஆண்டு மிஷனரிகள் வந்த காலத்திலிருந்து தமிழருக்குள்ள நாங்கள் இந்த மிஷன் வேலை நீ அவன் செய்திருவான், நீ என்ன செய்த? என்ன அப்ப வந்த மிஷனரி எல்லாம் சைவக்காரன் பரவாயில்ல, அவர்களுடைய மதத்தை நாம பின்பற்றி அதில் இருக்க சில நல்ல விஷயங்களை எடுத்து நாங்களும் பயன்படுத்த படிப்பிச்சா? இல்ல, அவங்க சமய நிர்ணயம் அதையெல்லாம் அஞ்ஞானிகள் மெனமாறோம். ஒழுங்காவா அதென்ன திருநீர் என்ன அந்த பேக்கி பூசினதெல்லாம் பூசி வச்சு கொண்டு எங்கவா
என்று வந்த வெள்ளக்காரர் எல்லாம் பேசி தமிழ்லயே அவங்க பிரசங்கம் பண்ணி எல்லாம் அவங்க மாத்துறாங்க. அதுக்குள்ள நம்மட தந்திரசாரிகள் அவருக்கு திருநூறு அழிச்சு போடுறது, பிறகு தான் போய் உள்ளுக்கு சாமி பூசை வச்சு செய்கிறது. அது நம்மட திருவிழாங்க. அவங்க வந்தவங்க அதுக்கு இடம் கொடுக்க இல்லை, வந்தவங்க இடம் கொடுக்க இல்லை. பல பேருக்கு அது நம்மட தமிழ் படுபயங்கரமான மோசமான கேவல தந்திரம் தெரியல. அந்த வெள்ள இப்படியும் பொய் நாதாரிகள் இருப்பாங்களோன்னு அவங்கள தெரிஞ்சிருக்காது. சத்தியான சுத்து மாத்து 18ஆம் நூற்றாண்டுல மிஷன் வேலைகளை பார்த்தோம்னா காசு பண்றதுக்காகவே எல்லாம் படு பயங்கரமான சுத்து மாத்துகளை இதை நாமல் சொல்லுது. ஆரம்ப நாவலே விதாவாரி எழுதி வச்சிருக்கிற புத்தகமா இதாங்க உங்களுக்கு அந்த வெள்ளக்கார சுவாமி தூர மேல ஏமாத்தி கொண்டார். அவர் அப்படி போனார், இப்படி வந்தார். அதை வாசிச்சா கள்ள பயல்கள் இப்படி ஏமாத்தி இருக்கிறாங்களே மிஷனரி மாதிரி. அதோட அதுல எல்லாம் உண்மையா இல்லாட்டியும் அந்த சொல்றத கொஞ்சமாவது உண்மை. அந்த சில பேர்களோட சொல்லு யார் யாருன்னு. அதனால அப்படிப்பட்ட அந்த துறமையர்கள் மாரி இல்ல, மிஷனரி மாரி இல்ல. நீங்கள் இப்ப ஜஃப்னா காலேஜையும் நீங்கள் இப்ப இந்த மிஷன்களும் செய்கிறது. இப்ப எல்லாம் இந்து மதத்தில் கிறிஸ்து எப்படி வேலை செய்கிறார்? கிறிஸ்து இந்து மதத்துல கிறிஸ்துவ அப்ப ஜூதர்கள் வழியா ரட்சி பண்றது என்கிறா பைபிளுக்கு. ரட்சிப்பு ஜூதர்களுடைய ரட்சிப்பு இந்து மதத்தில் இருக்குன்ற அதுங்க சரி. அது நீங்கள் அது மேற்கத்திய கிறிஸ்தவம், இது கீழத்தைய கிறிஸ்தவம். அது சித்தர்கள் கண்ட ஜோதி. அவர் ஜோதி. அதான் ஜேசன நானே உலகத்தின் ஜோதி என்று இயேசு சொன்னது. அது எதிரே பைபிள் இருக்கா? நீங்கள் சித்தர் ஜோதி என்று சொன்ன அவன் சித்தன் படிச்சது வேற ஒரு ஆளுக்கு எல்லாம் ஜடாமுடி சடாமுடி ஜடா சடா சடா எல் ஷடா என்கிற எல் ஷடா கடைசியா அது எபிரேய பைபிள் தான் எல் ஷடாய். அப்ப ஷடாய் ஜடாய் ஜடாய் சிவபெருமான ஜடை. இப்படி தான் இந்த எல்லாம் எழுதி கொண்டு தெரியுது. அதான் இந்த சமய சமரச ஐக்கியம். அவங்க இப்படி இதான் கத்தச்ச கொடிக்குள்ள பிசாசு சண்டை போடுறது. இதுதான் அந்த தொபியாவும் சன்பல்லாத்தோட வேலை. நாங்களும் கத்தருக்கு பலி செலுத்துவோம். கிழிச்சு விட்டியல் கடைசியில். அதான் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 11, 13, 14, 15. 2 கொரிந்தியர் 11, 13-15. Satan transformed himself into an angel of light and his ministers into apostles of Christ. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷமாக மாறுவானே, அவன் தந்த ஊழியக்காரரை சாத்தான் பிசாசுட ஊழியக்காரரையும் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக அனுப்புகிறானே. அது அந்த காலத்திலே நடந்த விஷயம்தான். இன்னும் எவ்வளவு இது கெட்ட அவர்களுடைய படைக்கலையே நின்று தாங்கள் சண்டை பிடிக்கிற மாதிரி அவற்ற படையை நாசமாக்குற அடுத்த வேலை. இப்படி பல விதங்கள்ல இந்த யுத்த தந்திரங்களை சாத்தான் பயன்படுத்துது, பிசாசு பயன்படுத்துது. அதனால இந்த தந்திரங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிறதுக்கு நாமல் திராணி உள்ளவர்களா இருக்கணும்டா. முதலாவது பயன் பாடு என்ன? கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்திலும் பெறப்பட வேண்டும். கர்த்தரிலும் அவற்ற வல்லமையின் சத்துவத்திலும் நாங்கள் பலமா இருக்க வேண்டும். இவ்வளவு தந்திரத்தை சாத்தான் பிசாசு பயன்படுத்தல நமக்கு என்னண்டு இதெல்லாம் இருந்து படிச்சா நாம கடைசியில அதைத்தான் படிக்க வேண்டியிருக்கும். கெட்ட வல்லமையில பலப்படையிலாக போயிடும். அதனால இருக்கக்கூடிய ஒரு அவற்ற வல்லமையிலும் அவற்ற வல்லமையின் சத்துவத்திலும் பலப்பட்டா சரி, நமக்கு நாம சேஃபா இருப்போம். இரண்டாவது சாத்தானே அவன் தந்திரங்களையும் கெட்ட கண் பதிஞ்சுதான் இருக்குது. கெட்டர் அவன் அவன் தந்திரங்களையும் பார்க்காம இல்லை. அதனால அவர் எங்களுக்கு சொல்லுற மாதிரி அவற்றை சர்வாதிபர்கள் அணிஞ்சிருப்போம். இந்த மெதட்ல எந்த மெதட்ல வந்தாலும் ஒன்றும் புடுங்கலாது நம்ம ஒன்று கெட்டலும் அவற்றை வல்லமையின் சத்துவத்திலும் பெறப்படுவோம். இரண்டாவது கெட்டர் சொல்ற மாதிரி அவற்ற இந்த சர்வாதிபர்கள் அணிஞ்சிருந்தா சாத்தாண்ட தந்திரங்களும் ஒன்றும் அவருக்கு தெரியாது, எல்லாம் அவருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் சொல்றீங்கன்னா அதை நம்மளும் ஒன்றும் அது செய்யலாம். மூன்றாவது
ஆவிக்குரிய விவேகத்துக்கும் ஞானத்துக்குமா நாம மண்டாடுவோம். ஏண்டா அது மறைஞ்சிருந்து பின்பக்கம் அடிக்குதா, அது எங்களோட சேர்ந்து கச்சற்ற மக்களாக அடையாளம் காட்டி அதுக்குள்ள இருந்து எங்களுக்கு குழி வெட்டுதா, அல்லது அது தண்ட இடத்தை விட்டு நில மாறி தான் சபை நடத்தணும் பிரிச்சு கொண்டு தான் ஒன்றை செய்ய வலிக்கிடுதா, இதெல்லாம் நமக்கு தெரியாது எப்படி அது செய்ய போகுது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். அவர் ஞானிகளையே அவர்களுடைய ஞானத்துக்களை பிடிக்கிறவர் அல்ல. ஒரு ஞானி தான், ஆனா அவர் ஞானத்துக்குள்ள இவ்வளவு வைக்க அவரால முடியும். ஆனால அதுக்கு தேவையானது என்ன? ஆவிக்குரிய விவேகத்திலும் ஞானத்திலும் வளர்றதுக்கு அவரோட மண்டாடுறது. அவருக்கு ஜபம் ஜபிப்போமாக. தாவீது 119:98 சாமுவேல் 15:31 1 கொரிந்தியர் 3:19 நாங்கள் இந்த விஷயங்களை பார்க்கிறோம். இந்த சகல சாத்தான் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருங்க, செபம் பண்ணுங்கள். சாத்தாண்ட தந்திரங்களுக்கு அகப்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்து செபம் பண்ணுங்க. இதான் வாட்ச் அண்ட் ப்ரே. வாட்ச் அண்ட் ப்ரே. வாட்ச் அண்ட் ப்ரே. என்னது ப்ரே? ஐயோ இப்படி எல்லாம் சதித்திட்டம், இது எங்களை விட பெரும் பிளான் எல்லாம் போடுது. நாங்கள் என்ன ஆண்டவரே உம்மரபடைப்பு நீவன் இது எல்லாத்தையும் நீ சர்வஞானி. அதனுடைய பிளான்களையாலே அதை விழுத்துறது உம்மால முடியும். குடிய வெற்றவன் அந்த குடியை விழுறதுக்கு உம்மால இருக்க முடியும். எங்களுக்கு குடி வெற்றவையே நீர் அதுக்குள்ள விடவையும் எங்களை பலப்படுத்தும். நாங்கள் போட்டுக்கொண்டு நிற்கிறோம். நீர் சொன்னபடி ஜாக்கிரதையா இருக்கிறோம். ஆண்டவரே உண்மையில பலப்படுகிறோம். மிச்சம் உம்முடைய நீர் எங்களுக்காக யுத்தத்தை நடத்துகிறவராமே நடத்தும். ஆமென்.